ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ ஊழியர்களே, ஒரு நல்ல தருணத்திற்குள்ளே ஒரு நல்ல பொழுதிலே நான் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். காரணம், இந்த நாளிலே இந்த கிராஸ் டிவியை ஆரம்பித்து கர்த்தர் 10வது ஆண்டு ஸ்தோத்திர பெருவிழாவை நடத்தும்படியாகவும், இயேசு அற்புதம் செய்கிறார் ஊழியத்தினுடைய இந்த அற்புதத்தின் இரவு 24வது ஆண்டினுடைய ஸ்தோத்திர பெருவிழாவும் இந்த நாளிலே தூத்துக்குடியிலே நடைபெற இருக்கிறது. இந்த கனமுள்ள ஊழியத்தை உண்மையுள்ளவன் என்று எண்ணி கொடுத்த கர்த்தருக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்திற்கென்று கர்த்தர் முன்குறித்த அருமையான சகோதரர் ஜெயசீலன், அன்பு சகோதரி ஷீபா ஜெயசீலன், இயேசு அற்புதம் செய்கிறார் ஊழியத்தில் இருக்கக்கூடிய உடன் ஊழியர்கள், இந்த ஊழியத்திற்காக உழைத்து ஜெபித்து கொடுத்த அத்தனை மக்களுக்கும் தேவ பிரசன்னத்திலிருந்து என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம். கிராஸ் டிவி ஊழியத்தினுடைய 10ஆம் ஆண்டு ஸ்தோத்திர பெருவிழா என்று சொல்லும் பொழுது, சங்கீதத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவரே நீர் எழுந்தருளும், உம்முடைய கையை எனக்காக உயர்த்தும். தேவரீர் நீர் எழுந்தருளும், உம்முடைய கையை உயர்த்தும் எனக்காக. கர்த்தர் எழுந்தருளுவார். அவர் தம்முடைய கரத்தையும் பலத்தையும் இந்த ஆண்டிலே தெரிய பண்ணுவாராக. இந்த இயேசு அற்புதம் செய்கிறார் ஊழியத்தினுடைய 24வது ஆண்டு அற்புத இரவு. 24ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. இயேசு அற்புதம் செய்கிறார் ஊழியத்திற்கு ஒரு வாழ்த்து, இந்த அற்புதத்தின் இரவுக்கு ஒரு வாழ்த்து. 24வது ஆண்டு மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார், சேனைகளின் கர்த்தர் உட்பிரவேசிக்கிறார். வல்லமை மிக்கவர் மகிமையானவைகளை இந்த ஊழியத்திலே செய்வாராக. சகோதரர் ஜெயசீலன் அவர்களையும் சகோதரி ஷீபா ஜெயசீலன் அவர்களை, இந்த ஊழிய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. இதற்கென்று உழைப்போம், ஜெபிப்போம், கொடுத்து தாங்குவோம். நன்றி.